சிவாய நமங்க. ஐயா இந்த இடம் எங்கேங்க இருக்குங்க ஐயா? ஐயா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சென்னிமலையில் முருங்கத்தொழுங்கிற ஊரில் நம்ம கட்டைக்காட்டில் இருக்குங்க. சென்னிமலையிலிருந்து 9 கிலோமீட்டர், அரச்சலூர்லேருந்து 9 கிலோமீட்டர், அதாவது சென்னிமலைக்கும் அரச்சலூருக்கும் நடுவில் இடைப்பட்டதலாக இருக்குங்க. இது வந்துங்க கட்டைக்காடுங்கிற இடத்துல இது நிறுவப்பட்டிருக்கு. இது நிறுவப்பட்டது பார்த்திங்கன்னா 20/6/2022 நிறுவப்பட்டுச்சுங்க. இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தக்ஷணகாளி அப்படிங்கிற காளியோடைய ஒரு அம்சம்னு சொல்லுவாங்க. அந்த அம்சத்தில் காளியோட அம்சத்தில் தசமக வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 9 காளிகள்னு சொல்லுவாங்க. 9 காளிகளில் முதன்மையான காளி தக்ஷணகாளி. அந்த காளியில் நம்ம பயன்படுத்துகிறது தக்ஷணகாளி. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல நாகருக்கு சிலைகள் வைத்திருக்கிறோம். அதுபோக ஈசன்னு சொல்லக்கூடிய ருத்ரநாதன் அப்படிங்கிறவருக்கும் சிலைகள் வைத்திருக்கிறோம். சிலை வழிபாடு தான் நாம் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இயற்கை வழிபாடுகள் உண்மை என்ற போதிலும் சிலை வழிபாடுகள் அனைவருக்கும் ஒரு விதமான பயத்தையும் நெறிமுறைப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக சிலைகளை நிறுவி நாம் இங்கே பூஜைகள் பண்ணிகிட்ருக்குங்க. அகோரி சித்தன்னு சொல்லி இருக்கீங்க, உங்கள் பேர்லாம் பார்த்தேன். நீங்கள் யாருங்க? நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்கள் முதல்லேருந்தே இப்படி தான் இருக்கீங்களா? இப்போ இடையில இந்த மாதிரி மாறிட்டீங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நம்மளோட இயற்பெயர் அப்பா அம்மா வைத்த பெயர் தங்கவேல். சரிங்க. நம்ம பிறந்தது வளர்ந்ததெல்லாம் மொடக்குச்சியில் தான். சரிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நம்ம ஈரோடு மாவட்டம். ஆமாம், ஈரோடு மாவட்டம் தான் போகணும். ஓகேங்க. நம்ம அகோரம் அப்படிங்கிறத நம்ம இடையில தான் கற்றுக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம ஒரு எலக்ட்ரிஷியன் ஃபிளம்பர் அப்படிங்கிற சொல்லக்கூடியதை நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தைகள், மொத்தமாக 2 நபர்கள் இருக்காங்க. சரி. நம்ம குடும்பத்தோடு தான் இருந்தோம். சரி. ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம குடும்பத்திலேருந்து பிரிந்து வெளியே போகிற சூழல் ஏற்பட்டது. சரிங்க. அப்பொழுது தான் வெளியே போகிறோம், இறையை தேடுறோம். இறையை தேடுவதற்காக காசி பயணிக்கிறோம். அப்படி காசி பயணிக்கும் போது தான் அங்கே இருக்கிற அகோரங்களோட நட்புகள் ஏற்படுது. அதுக்கு பிறகு அங்கே நட்புகளோடு இருந்து அகோரத்தன்மைகள் அப்படிங்கிறத ஈசனை தான் வழிபடுறோம். அதாவது பரம்பொருளை தேடுவதுதான் அகோர நிலை. காமம், மோகம், விரோதம், துரோகம், ஆச்சரியங்களை அனைத்தையும் கடந்து செல்வது தான் அகோர நிலை. பரம்பொருளை தேடுவது. நிறைய பேர் அகோரத்தன்மையில் இருப்பாங்க. நரமாமிசம் சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க. இது நரமாமிசம் சாப்பிட்றது ஒரு வகை சாருன்னு சொல்லுவாங்க. அது சரியான விதிமுறைகள் இல்லை. நிறைய பேர் அது உண்மைக்கு புறம்பான தகவலை பொய் பரப்பிட்டுருக்காங்க. அது உண்மை இல்லை. அகோரம் தான் என்னுடைய நிலையா, அகோரி சித்தன் அப்படிங்கிற திருநாமம் எதனால் வந்தது அப்படின்னா, நாம் நேர்மறை சிந்தனைகளுக்கு மட்டும் நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவருக்கும் வருகிற அனைவருக்கும் நல்லதொரு செயலை செய்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்காகவும் எதற்காகவும் எதிர்மறை எண்ணங்களை நாம் சொல்லுவதில்லை, செய்வதில்லை. சொல்லப்போனீங்கன்னா மாந்திரிகம் தாந்திரிகத்தாகல சொல்லப்படுறது அகோரத்தன்மைகளுக்குள்ளேயும் கொண்டு போவோம். அகோரத்தன்மைங்கிறது அது கிடையவே கிடையாது. நேர்மறை சிந்தனை, எதிர்மறையாக வார்த்தைகள் கூட உச்சரிக்காமல், பிரணவத்தில் கூட உச்சரிக்காமல் இருப்பது தான் அகோரத்தன்மை. ஒருவருடைய எண்ணங்களில் இருக்கின்ற அகோரத்தை, எதிர்மறையான செயல்களை போக்குவது அகோரம். அந்த தன்மைகளை நம்ம இடத்துக்கு வந்துட்டு போகிறோம். அதாவது தக்ஷணகாளி பீடத்துக்கு வந்துட்டு போகிறவங்க உடலால் மனதால் நோய் நொடி இல்லாமல் எதிர்மறை சிந்தனைகளை போக்கி தருவதா தக்ஷணகாளி அன்னையோடு வேறு. இங்கே அகோர சித்தன்ன திருநாமம் எதனால் கொடுக்கப்பட்டதுன்னா, அகோர நிலை, அதாவது இங்கே வருங்களுடைய எண்ணங்கள் இருக்கின்ற அகோரத்தை போக்கி தேவையற்ற எதிர்மறைகளை போக்கி தருவதனால நமக்கு திருநாமங்கள் குருநாதர்களால் சூடப்பட்டது. இந்த திருநாமம் தமிழ்நாட்டில் அகோரி சித்தன் அப்படிங்கிற பெயர் அதிகமாக யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த பெயர் நமக்காக சூடப்பட்டது, அகோரத்தில் கொடுக்கப்பட்டது. சொல்ல போனீங்கன்னா காசியில் வழங்கப்பட்ட பெயர் தான் இந்த அகோரி சித்தனுக்கு திருநாமம். ஐயா இந்த ஆலயம் எதை நோக்கி ஐயா பயணிக்குதுங்க ஐயா? ஐயா இந்த ஆலயம் அமைக்கப்பட்டதோட நோக்கமே நல்லவர்களுக்கு, அதாவது முடியாதவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, உடலால் பலவீனமானவர்களுக்கு, உற்று உறவினர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு ஆக ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது இது மகாருத்ரநாத ஆன்மீக அறக்கட்டளைங்கிற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட தக்ஷணகாளி பீடம். இந்த பீடத்தில் அமாவாசை, பிரதி அமாவாசை பௌர்ணமிகளுக்கு அன்னப்பரதேசிகளுக்கும் உற்றார் உறவினரால் கைவிடப்பட்டவர்களுக்கும் உணவுகள் கொண்டு போய் தரப்படுகிறது. உணவுகள் இங்கேயே தயார் செய்து அதை பொட்டணங்களாக போடப்பட்டு அங்கே கொண்டு போய், அதாவது வீதிகளிலும் சாலைகளில் அலைகின்ற நபர்களுக்கு அன்னதானம், ஒரு தண்ணிப்பொரு சாப்பாடும் பொட்டலமும் தரப்படுகிறது. அதுக்கு இல்லாமல் முடியாதவர்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகைகளுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறோம். மிதிவண்டிகள் வழங்கப்பட்டிருக்கு. அதுபோக கணவனால் கைவிடப்பட்டவங்க, கணவன் இழந்தவங்க, அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்வதன் நோக்கில் இது பயணம் செஞ்சுட்ருக்கோம். அதுபோக மரக்கன்றுகள் அங்கங்கே நட்டப்பட்டிருக்கு. அதுபோக போக்குவரத்துக்கு இப்போ நம்மளுடைய நேரங்காலம் அட்டவணைகள் சரியாக எல்லா பகுதியிலும் இல்லை. சென்னிமலை பகுதிகள் அதை நோக்கி அதையும் இப்போ நடுவதற்குண்டான பயணத்தையும் நோக்கிட்டு இருக்கோம்.
இது சொல்ல போனீங்கன்னா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் ஒரு உறுதுணையாக ஒரு அங்கமாக அந்த குடும்பத்தில் ஒரு அங்கம் வகிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது. இது தொடக்கப்பட்டது. இது அதை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்கிறோம். இது இன்று நேரத்தில் இது குறைந்தபட்சமாக ஒரு 4 வருடங்களாக இது தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம். வெளியே யாருக்கும் இது பெரிதாக தெரிவதில்லை. விளம்பரப்படுத்தாமல் இது கொண்டு போயிட்டுருக்குறோம். ஏன்னா விளம்பரப்படுத்துவது எதையோ நோக்கி ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இது 4 வருடங்களாக செய்யலாம். முதல் வருட கொரோனாவிலிருந்தே இது தொடக்கப்பட்டது தான். இது தொடர்ந்து இது செஞ்சிட்ருக்குறோங்க. இது இனியும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நோக்கில் பயணிச்சிட்ருக்கோம். இதற்காக இங்கே வருபவர்களுக்கு அன்னையோடைய தரிசனத்துக்கு இங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கு உடலால் மனதால் நோய் நொடி இல்லாமல் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. அது அன்னையோட அருள். ஐயா இங்கே எந்தெந்த நாட்களுங்க ஐயா பூஜை நடக்குங்க ஐயா? ஐயா இங்கே பிரதி மாதங்கள் அமாவாசை, பௌர்ணமி, நடுராத்திரி, நடுநிசி பூஜைகள் தான் நடந்திருக்கு. நடுராத்திரி நடுநிசி பூஜைகள் எதனால் நடக்குது அப்படிங்கிறது தொன்று தொட்டு நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்லை. தொன்று தொட்டு வந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இது நடந்துகிட்டு இருந்த விஷயம் தான். எதனால் தொன்று தொட்டு அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்துகிறோன்னா, இப்போ இருக்கிற நவநாகரீகம் வளர்ச்சிக்காக எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கப்பட்டது. நடுராத்திரி அப்படிங்கிறது நடுநிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நடுராத்திரியில் நம்மளுடைய பரிவார தேவதைகள் 33 கோடி தேவர்களும் குல தெய்வங்களும் அப்சராஜ் தேவதைகளும் எச்சினிகளும் மோகிலும் டாகினிகளும் அனைவரும் பூமிக்கு அருகாமையில் வரும் நாட்கள் இது. இந்த நாட்களில் நடுராத்திரியில் பூஜைகள் செய்யும்போது அந்த பூஜைகள் அவர்கள் மிகவும் சிறப்பாக ஏற்றுக்கொள்வதாக முன்ன காலத்தில் சொல்லப்பட்டாங்க. இதுதான் முன்னோர்கள் சொன்னாங்க, சித்தர்கள் சொன்னாங்க, ஞானிகள் சொன்னாங்க, ரிஷிகள் சொன்னாங்க. ஆனால் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிக்காக அறிவியலும் ஆன்மீகம் ரெண்டும் கலந்த காலங்கள் இருந்து தான் நம்மளுடைய தேவைகளுக்கு நம்மளுடைய நேரத்தை மறைத்து நடுராத்திரி பூஜைகளை பகல் பூஜைகளாக மாற்றப்பட்டது. இந்த பூஜைகளால் செய்வதனால இங்கே என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடுநிசி பூஜை செய்வதால் இங்கே வருவர்களுக்கு உடலால் மனதால் நோய் நொடி கடன் பிரச்சனைகளோடு வர்றவங்களுக்கு இங்கே வந்து இந்த பூஜையில் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கலந்துக்கலாம். இந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் அவங்களுக்கு நோய் நொடிகள் தீருமா, இந்த கவலைகள் தீருமானா கண்டிப்பாலும் தீரும். இதில் வந்து போனவங்களுடைய உங்களுக்கு தகவலும் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து போகிறவங்க ஆயிரம் பேர் இருந்த போதிலும் அனைவருமே சிறப்பாக ஒரு காலத்தில் தான் இருக்காங்க. இங்கே இருக்கிற தட்சணகாளியோட தன்மை அனைவருக்குமே நல்லது ஒரு சிறப்பானது ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது வருங்காலங்களில் அனைவரும் உணர்வாங்க. ஐயா நீங்கள் அடுத்த கட்ட தொண்டு என்னங்க ஐயா செய்ய போகிறீங்க? ஐயா அடுத்த கட்ட தொண்டாக 18 சித்தர்களும் ருத்ரநாதன் ஒரு 3 அடி உயரத்திலும் நம்ம சிலைகள் நிறுவலான் இருக்கிறோம். கருங்கல் சிலைகளாக தமிழ்நாட்டில் பெரிதாக 18 சித்தர்களுக்கு ஆலயங்கள் இருக்கலாம், இருந்தாலும் கருங்கல் சிலைகள் பெரிதாக இல்லை. அது ஆலயங்களில் எழுப்பப்படுறதாக இருக்குது. அதுபோக அன்னதான கூடம், அதுபோக தியான மண்டபங்கள் பெரிதாக கட்டலான் இருக்கோம். அடுத்ததாக ஒரு 20 ஏக்கராக்களில் கோசாலைகள் அமைக்கலான் இருக்கிறீங்கய்யா. இது அடுத்த கட்ட நுகர்வு, அடுத்த கட்ட தொண்டாக செய்யலான் இருக்கிறோம். பெண்களுக்கு ஒரு சுய உதவி குழுக்களாக அந்த வேலைகளும் அதுக்குண்டானதும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இனியும் அது வருங்காலத்தில் இன்னும் மேம்பட்டு அடுத்த மேன்மையாகவும் இதை கொண்டு போகலான் இருக்கிறீங்க. அடுத்த குழந்தைகளுக்கு காப்பகம் கட்டத்தில் இருக்கிறோம். முதியோர்களுக்கு காப்பக இல்லம் விரிவாக ஒரு இடத்தில் பார்த்து அமைக்கலான் இருக்கிறோம். இது மிக சிறப்பாக சீக்கிரமாக இது செய்யப்படுங்க. சாமி இந்த தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரி சாமி பரிகாரங்கள்லாம் பண்ணுறீங்க? ஐயா தீய சக்திகளது பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல்கள் மோகிலிங்கள் டாங்கிலிங்கள் அப்ரோஸ் தேவதைகள்னு சொல்லுவாங்கய்யா. இது மாதிரி பாதிக்கப்படுறவங்க சாதாரண நிலையில் இருக்க மாட்டாங்க. அவங்கள இங்கே நம்ம ஆலயத்துக்கு தட்சணகாளி பீடத்துக்கு அழைத்துட்டு வர்றவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த தீய சக்திகளால் பாதிக்கப்படுறவங்களை அழைச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு உடலால் இருக்கின்ற பிணிகளை விலக்கி அவங்களுக்கு தீட்டு அப்படிங்கிற சடங்குகளை கழித்து அந்த கட்டுகளை உடைத்து கொடுத்து அவங்களுக்கு இந்த பேய் பிசாசுக்கு தொல்லைகளிலிருந்து இனிமேல் எப்பொழுதும் வராத மாதிரி செஞ்சு கொடுக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து கூட நிறைய பேர் இங்கே வந்து தான் நம்மக்கிட்ட பண்ணிட்டு போகிறாங்க. முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் இங்கே வந்து தான் பண்ணிட்டு போகிறாங்க. தீய சக்தி விடுதலை பெற்று கொடுத்துருக்குறோம். இங்கே நம்மக்கிட்ட நிறைய பேர் அதுக்காகத்தான் வந்துட்டு இருக்கிறாங்க. நாம் அதுதான் சிறப்பாகவும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். வணக்கம், நான் புளியாஞ்சோலை கொல்லிமலை அடிவாரத்துலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் காயத்ரி. ஆன்மீக தேடல் பயணத்துக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஆன்மீக தேடலேருந்து இப்போ இயற்கை தேடல் நோக்கி போயிட்டேன். பலவிதமான மழையோட அளவையும் வெயிலோட அளவையும் துல்லியமாக நாங்கள் கணித்து சொல்லுவோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை தேடலுக்கும் ஆன்மீக தேடலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. இயற்கை தேடல் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து 24 மணி நேரம் தியானம் பண்ணுறது தான். தியானத்தில் பலவிதமான சக்திகள் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு காரணம் ஆன்மீக தேடலில் இருக்க ஆன்மீகவாதிகளை சந்திக்கிறதுனால தான் எங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு. வணக்கம், நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேங்க. நாங்கள் மயானக்காளி எடுத்து பூஜை வழிபாடு பண்ணிகிட்ருக்கோங்க. நடுநிசி பூஜை பண்ணிகிட்ருக்கோம். நல்ல எண்ணத்தை உருவாக்கி ஆற்றல்களை அதிகரிக்கிறதுக்கு அகோரியை சந்தித்து பேசலான்றதுக்கோசரம் வந்திருக்கோங்க.
சிவாய நம. அடியன் வந்து அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பேர் கருப்புசாமி சித்தன் அல்ஃபோன்ஸ். ஐயாவுடைய பணிகள் வந்து கொஞ்சம் மனதுக்கு ஏற்றதாகவும் இன்றைய கால சூழலுக்கு தேவைப்படுவதாக இருக்கிறதுனால ஐயாவுடைய உதவி நாடி இங்கே வந்திருக்கிறேன். அடியன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆலயம் ஒன்று அமைச்சு இறைப்பணி செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆன்மீக தேடுதலில் ஐயாவுடைய ஒத்துழைப்பு எனக்கு மிகவும் எளிமையான முறையில் கிடைச்சது. தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை வேண்டியும் தட்சிணகாளியுடைய ஆசீர்வாதத்தை வேண்டியும் இங்கே அடிக்கடி வருவேன். இன்றைக்கி ஐயா அழைப்பு விடுத்திருந்தார், அதன் பேரில் இங்கே வந்திருக்கிறேன். குருவே சரணம். வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் பெருந்தரையிலிருந்து வந்துட்டுருக்கிறேன். இந்த கோயிலுக்கு கடந்த 2 வருடமாக வந்து கொண்டிருக்கிறேன். அமாவாசை பௌர்ணமி தோறும் கோயில் பூஜையில் கலந்துக்கிறேங்க. தொழிலுக்காகவும் குடும்ப இதுக்காகவும் கொஞ்சம் இங்கே வந்துட்டு போனது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. தொழிலும் கொஞ்சம் மேன்மையாக இருக்குதுங்க. என் பேர் பழனிசாமி, பெருந்தரை மாவட்டத்திலேருந்து வர்றேன். தட்சிணகாளி கோயிலுக்கு வந்ததுலேருந்து எனக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தது, எல்லாம் நல்லது நடக்குது. அதனால் வந்து நாங்கள் மாதம் மாதம் வந்துட்டுருக்குறோம். எல்லாருமே குடும்பத்தோடு வந்துட்டுருக்குறேன். எங்கள் பொண்ணு 2 பொண்ணுங்க எங்கள் வீட்டில் எல்லாமே வந்துட்டு சேர்க்குறேன். எனக்கு தட்சிணகாளி கோயிலுக்கு வந்தாலும் எனக்கு நல்லா தான் நடந்து